அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிறுவாணி அணையின் நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 43.13 அடியை எட்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 44.61 அடி நீர்த்தேக்க உயரம் கொண்ட சிறுவாணி அணையின் நீர்மட்டம் தொடர் மழையின் காரணமாக 43.13 அடியை எட்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முழு கொள்ளளவை எட்டுகிறது சிறுவாணி அணை. நேற்று 41 அடி உயர்ந்திருந்த நிலையில் இன்று 43.13 அடியாக அணையின் நீர்மட்டம் உயர்ந்து காணப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறுவாணி அணையிலிருந்து கோவை பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் காளிதாஸ். வணக்கம் காளிதாஸ், இது குறித்தான விரிவான விவரங்கள். வணக்கம் சார்லதா. கோவை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக 2 நாட்களாக கனமழை பெய்து வருவதன் காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 43 அடி உயர்ந்துள்ளது. அணையின் மொத்த கொள்ளளவு 44.61 கொள்ளளவு என்ற நிலையில் தற்பொழுது 43.13 அடி உயர்ந்துள்ளதால் இன்று சற்று நேரத்தில் அணையின் நீர்மட்டம் மொத்த கொள்ளளவை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மாவட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி அடிவார பகுதியில் தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தினசரி சிறுவாணி அணை நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. நேற்று 41 அடி உயர்ந்து வந்த நிலையில் தற்பொழுது இன்று 43.13 அடி சிறுவாணி அணை நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் அணையின் நீர் அதிக அளவில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் சிறுவாணி அடிவார பகுதியில் 79 மில்லிமீட்டரும் அணைக்கட்டு பகுதியில் 147 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. இந்த தொடர்ச்சியாக கனமழை காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் நேற்றை விட இன்று 2 அடிக்கு மேல் உயர்ந்துள்ளது. அணையின் மொத்தம் கொள்ளளவு 44.61 அடியாகும். இன்று மதியத்திற்குள் சிறுவாணி முழு கொள்ளளவு நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து வழக்கமாக 101.40 MLD தண்ணீர் சிறுவாணி அணையிலிருந்து வெளியேற்றப்படும். தற்பொழுது 99.76 MLD தண்ணீர் தற்பொழுது வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் நேற்றை விட இன்று 2 அடி சிறுவாணி அணை நீர் மட்டம் உயர்ந்திருப்பது இந்த மதியத்திற்குள் முழு கொள்ளளவு எட்டும் என்று அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டு உள்ளது. சார்லதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி காளிதாஸ்.